வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம பன்னீர் சீஸ் 2 போட்டுட்டு பொட்டோட்டோ ஆடு எல்லாமே போட்டு ஒரு பரோட்டா பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவை இருக்கிறது பொட்டோட்டோ பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். மாவு 1 hour முன்னாடியே நான் பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லா ஊறிச்சு மாவு. இப்போ இதுவும் துருமி வச்சுருக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா பொட்டோட்டா. இந்த இதில் தான் அங்கே பண்ணது. அதே மாதிரி பன்னீர் எங்கள் வீட்டு எங்கள் பசுமாடில் வந்த பாலில் பண்ணது. இது ஸ்மூத்தாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டி கரம் மசாலா, துளியோண்டி தான், சில்லி பவுடர், சால்ட், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொத்தமல்லி லீஃபு போட்டியாச்சு. இந்த பரோட்டா பட்டர் இல்லைன்னா நெய் அதில் சுட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நமக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் போடுவோம்ல, அது தொட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேர்டில் கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு அதெல்லாம் கலந்து வச்சுக்கிட்டு அது கூட போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மின்ட்டு பேஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இது உருண்டை பண்ணிக்கிட்டு இது தேய்ச்சிடலாம். அது ஸ்டஃபிங் வைக்கணும். அது கொஞ்சம் சப்பாத்தி பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போ இது உருட்டிடலாம். நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சதுனாலே ஒரே ஹேண்டில் தான் இது ஹேண்டில் பண்ணுறேங்க. பரவாயில்ல, வந்துச்சு. பட் என்னென்னா ரவுண்டாக தான் வரல, அவள் தான் டிஃப்ரெண்ட். ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாதுங்க, தின்னாக தான் இருக்கணும். அதாவது ஒரு அளவு. உடனே திருப்பாதீங்க. உடனே திருப்பிட்டாமன்னா அது கட் ஆகிடும். அந்த சப்பாத்தி ஃபில்லிங்கோடு வெளியில் வந்துடும். அதுக்கு தான் கொஞ்சம் இதானக்கப்புறம் நம்ம திருப்பிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, எந்த ஃபில்லிங் வெளியில் வரல. ஸோ நெய், வெண்ணெய் அது கூட உடனே போடக்கூடாது. போட்டாமன்னா புகை வரும், வீடு ஃபுல்லாக புகை வரும். கொஞ்சம் நல்லா சுட்டதுக்கப்புறம் கடைசியில் இறக்கும் போது தான் நம்ம போடணும். எதனாலன்னா வீடு ஃபுல்லாக புகை வரும், அதுக்கு தான் சொல்கிறது. இப்போ வருது பார்த்தீங்களா.
இப்போ நம்ம பட்டர் போட்டுக்கலாம். ஆனால் நிறைய பட்டர் இழுக்கும் இந்த மாதிரி பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட்டு அதுதான். பார்த்திங்களா, yummy tasty. Please like and share, subscribe my channel. Thank you. ஊறுகாய் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கர்டில் வந்து மிக்ஸ் பண்ணி இதை தொட்டி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும், ஒரு ஆனியன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு. ஓகே, தேங்க்யூ.